ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? இறைவா சேனலை சப்ஸ்கிரைப். உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெஷலா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் த பவர்ஃபுல்லான சூரியன் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னெல்லாம் பண்ண போகுது, என்னதான் மேடம் பண்ணுது, என்னமோ பண்ணுது, பட் ஆனா ஏதோ பண்ணுது, அது மட்டும் கன்ஃபார்ம் சொல்ல தெரியல, ஆனா ஃபீல் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருக்கு உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு. சரி வாங்க பார்ப்போம் இந்த 2026 பிப்ரவரி மாதம் எப்படி எல்லாம் இருக்க போது. முதல் நட்சத்திரநாதன் ஆல்மோஸ்ட் ஸ்ட்ராங்கா அவரோட ஃப்ரெண்டோட உட்காந்துருக்காரு. ஸோ அதுவே ஒரு நல்ல ஒரு சினாரியோ. 8ஆம் இடத்துல நட்சத்திரநாதன் இருக்காரு இல்ல, அதையெல்லாம் தாண்டி ஒரு 13 தேதிக்கு அப்புறம் அவர் போய் 7ஆம் இடத்துக்கு, அவரோட வீட்டுக்கு 7ஆம் இடத்துக்கு மாறுவாரு. ஆனா இப்போ நீங்க கண்ணில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரமா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு பாதத்தை வைத்துட்டு இருக்கக்கூடிய சிம்மத்துல இருக்க உத்திர நட்சத்திரமா இருந்தாலும் சரி, நான் இந்த தடவை சொன்ன மாதிரி எல்லா பிளான்ட்டும் ஒரே இடத்துல கும்மி அடிச்சு ஒன்றும் பெருசா அந்த உடைந்த நட்சத்திரக்காக பலாபலன் மாற போறது இல்லை. அடுத்த மாசத்துல இருந்தா அதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போறோம். பட் ஸ்டில் இப்போதைக்கு உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை உத்தியோக பிராப்தி கிடைக்க போகிறது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மனக்கவலை தீர்ந்து ஒரு ஒரு பெரிய சினாரியோ கிடைக்கும். யாரெல்லாம் பேங்கிங் செக்டார்ல வேலை பார்க்குறீங்களோ, யாரெல்லாம் வாத்தியார் இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்களா, யாரெல்லாம் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கீங்களா, ஐடி ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, அத்தனை உத்திர நட்சத்திரக்காரர்களும் இந்த சூப்பரான டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, முதல்ல நட்சத்திரநாதன் மிஸ்டர் சூரியன் போய் ரொம்ப ஸ்ட்ராங்கா நல்லபடியா தான் இருக்காரு. 13 தேதிக்கு அப்புறம் அவர் ராகுவோட பிடியில அடங்க போறாரு. பட் ரைட்டா தப்பா அப்படின்றது உங்களுக்கான ஜனனகால ஜாதகத்துல உங்களோட சூரியன் எப்படி இருக்காரு என்பதை பொறுத்தும், ராகு எப்படி இருக்காரு என்பதை பொறுத்தும் தீர்மானம் செய்யப்பட போகுது. ஆனா சொல்லணும்னா உங்களுடைய கணவரோட உடல்நிலை, உங்க மூத்த குழந்தையுடைய உடல்நிலை, அதே மாதிரி உங்களுடைய அப்பாவினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் உத்திர நட்சத்திரக்காரருக்கு பிப்ரவரி மாசம் கொஞ்சம் அப்படியே இருக்க போகுது. ஸோ நிறைய பிள்ளைகளுக்காக சில விஷயங்கள் மேற்கொள்ளணும், பிள்ளைகளுடைய லைஃப் அடுத்த குரோத்துக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பிள்ளைகள் குறித்த கவலைகள் எட்டி பார்க்கலாம். நான் ஆல்மோஸ்ட் 5ஆம் வீட்டாதிபதியும் ஓரளவுக்கு சேர்க்கை, இந்த பார்வை சேர்க்கை இருக்கக்கூடிய தன்மை, சேர்க்கை இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய சூழ்நிலையாகத்தான் இருக்கிறது. ஓகே, ஆனால் உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். இது வரைக்கும் இல்லாமல் புதுசாக வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் உருவாகும், வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். எல்லார மாதிரியும் நம்மளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அடுத்தவர்களை பார்த்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அங்காய்ப்படைகிறது, புலங்காய்தடைகிறதுன்ற மாதிரி இருக்கும். பின்னாடி குளிப்பறிக்க ஆள் இருக்காங்க, கவனமா இருந்துக்காங்க. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை நான் சொல்ல வேண்டிய விஷயம், மற்ற ராகுவோட நட்சத்திரநாதன் சேரும்போது ராசநாதனும் ராகுவோட பிடியில, நட்சத்திரநாதனும் ராகுவோட பிடியில கொஞ்சம் ஓரளவுக்கு கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, கொஞ்சம் ஒரு மாதிரியான சினாரியோ தான் இருக்க போது இந்த ஒரு மாசம். நாட் ஓன்லி உங்களுக்கு, உலகத்துல இருக்க எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கு. ஏன்னா ராகு அப்படிதான் இயக்க போறாரு. பட் ஸ்டில் குருவும் 10ஆம் இடத்தில் வக்ரம் ஆயிருக்காரு. நல்ல விஷயமா நல்லதான். ஏன்னா 10ல இருந்தா நம்ம 9ல வச்சு பார்ப்போன்ற மாதிரி நிறைய நல்லவையெல்லாம் கூடிதான் வரப்போகுது. இருந்தாலும் உத்திர நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் ஓய்வு இல்லாமல் வேலை பளு அதிகரிக்கலாம், இல்ல ஓய்வு எடுத்தே ஆகணுன்ற மாதிரி கொஞ்சம் உடம்பு ரீதியான ஒரு படத்தில் வரலாம். பாத வலி எட்டி பார்க்கும், பாத வலிக்குது. அதே மாதிரி மைக்ரேன், தலைவலி, ஒற்றை தலைவலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்ணாடி மாத்துறது, இல்ல கண்ணாடி உடையிறது, கண்ணாடி இது பண்ற மாதிரியான சில சினாரியோக்கள் வரும். நிறைய பேர் வீட்டுல கண்ணாடி உடையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. பார்த்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும். இல்ல திடீர்னு கண்ணாடி ஜாரா வாங்கல, எக்கோ ஃப்ரெண்ட்லியா நான் மாற போறேன் அப்படின்ற மாதிரி சனியில அந்த வேலையை செவ்வனே பண்ணுவார். எக்கோ ஃப்ரெண்ட்லியா மாறேன்ற மாதிரி இருக்கிற பிளாஸ்டிக்ல எடுத்து போட்டு நான் சில்வருக்கு மாறேன்னு அதுக்கு ஒரு செலவு வைக்கிறது. புதுசா ஏதாவது ஆன்லைன்ல ஆர்டர் போடுறது, எப்போ பார்த்தாலும் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு இருக்கன்ற திட்டலாம் வாங்குறதுன்ற மாதிரி இந்த தடவை கொஞ்சம் ஃபர்ஸ்டே நாசிநாதன் போய் ராகுவோட தான் சேரும்போது நிறைய ஆன்லைன் மூலமாக சில அப்படியே எங்கதான் ஆஃபர் கிடைக்கும் தான் முதல் இந்த பிப்ரவரி ஆரம்பிக்கும் போதே இந்த மனசு தேடும். இம்ப்ரெஸ் பண்றேன்ற பேர்ல கொஞ்சம் கடுப்பாக போறீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணுங்க. நிறைய பேர் வீட்டில் கொஞ்சம் ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எட்டி பார்க்கலாம், கவனமாக ஹேண்டில் பண்ணணும். கோல்டு, ஃபீவரு, தொண்டை வலி, இந்த மாதிரியான சில விஷயங்கள் எட்டி பார்க்கணும். நிறைய பேர் கோவில் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஏதோ இந்த கோயிலுக்கு போகணும், அந்த கோயிலுக்கு போன்றவனால கோவிலுக்கே போக முடியலையே அப்படின்னா இந்த கொஞ்சம் கோவில்களுக்கு போயிட்டு வருது. ஏன்னா இதெல்லாம் கேதுவில் ஆன்மீக வழிபாடு 12ஆம் இடம். அதே மாதிரி ராகும் உள்ள இருக்கக்கூடிய இன்ட்யூஷன் பவரை இண்டிகேட் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ நிறைய கோவிலுக்கு போறது, நிறைய ஏதாவது சுமங்கலி பூஜை பிள்ளைகளுக்கு வச்சு கொடுக்கறதுன்ற மாதிரி கொஞ்சம் பூஜையோடும் கோவிலோடும் இந்த மாதம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் நகர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறையவே இருக்கு. வேலை செய்யற இடத்துல உங்களுக்கான மதிப்பு மரியாதை அங்கீகரிக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல வேலைலாம் தேடி வரும். நல்ல பார்ட்னர்ஷிப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்ல புதன் நல்லா இருக்கிற பட்சத்தில் நல்ல பார்ட்னர் கிடப்பார்.
விற்காத வீடு விற்காத மனையெல்லாம் விற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கு ஏதாவது ரெண்டுக்கு ஏதோ ஒரு சம்திங் ஏதோ வீடு சம்மந்தப்பட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் நிகழ காத்திருக்கு. வீட்டுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை வாங்கி மகிழ்வீர்கள். கொஞ்சம் கிரெடிட் கார்டு அதிகமாக தேய்க்கிற மாதிரியான சூழல் வரும். திடீர்னு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்ற மாதிரி வெளியில போய் விடுகிறேன், தங்கத்தில் போய் விடுகிறேன், ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் பணம் செலவழிக்கக்கூடிய சினாரியும் எட்டி பார்க்கும். கொஞ்சம் கவனமோடு இருக்க வேண்டிய காலகட்டம். ஓகே. படிக்கிற உத்திர நட்சத்திரக்கார குழந்தைங்க எப்படி இருப்பீங்கன்னா சூப்பரா படிப்பீங்க. பிள்ளைங்களுடைய படிப்பு அபரிவிதமா இருக்கும். உத்திர நட்சத்திரக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி, உத்திர நட்சத்திரக்காரர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் சூப்பரா படிப்பாங்க. ஸோ படிப்பு விஷயத்துல ஒன்றும் பெரிய டிராபேக் வரப்போதில்ல. ரொம்ப மைக்ரோவா பிள்ளைங்க நிறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எழுதக்கூடிய ஆட்களுக்கு இந்த தடவை ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். நிறைய பேர் ஸ்கூலுக்காக எழுதுறது, காலேஜில் ஃபாரின் போகிறது படிக்கிறதுக்காக எழுதுறது, இல்லை ஏதோ ஒரு உங்களுடைய பேங்கிங் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுறது. எக்ஸாம் எழுதக்கூடிய ஆட்கள் யாராக இருந்தாலும் சரி, ஏஜ் எல்லாம் இல்லை, யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் இந்த மாதம் காத்திருக்கிறது. உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்துல ராகு நல்லா இருக்க பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு அடிச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இந்த மாதம் எக்ஸாம்ல கிளியர் பண்றதுக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க. ஓகே. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய பேருக்கு காதல் கைகூடும். கனவுகள் நிறைய பலித்தமாகும். ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்ச விஷயத்த வாங்குவீங்க. கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும். கொஞ்சம் உடல் ரீதியாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் மேலதிகாரிகள்கிட்ட விட்டு கொடுத்து போக வேண்டிய சினாரியோ கிரியேட் ஆகும். கூடையே சுத்திட்டு இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். கூட இருக்கிறவங்க தான் உங்களுக்கு பிரச்சனையும் உச்சகட்டத்தில் கொண்டு போய் விட போறாங்க. கூட இருக்கவங்ககிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவனுடைய பேச்சை கேட்கறதுல 1க்கு 2 தடவை 2 விஷயம் இருக்கும். ஒன்று என் முன்னாடி பேச்சை கேட்டு ஒரு மாதிரி அப்படியே மௌடிக்கு மயங்க பாமா மாறுறதுல கேட்காமையே சில விஷயத்தை பண்றது. ரெண்டுமே ஒரு எஸ்டீம். கேட்டும் சில எஸ்டீம் நடக்கும், கேட்காமையும் சில எஸ்டீம் நடக்கும். அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ மேனிப்புலேட் பண்றதுக்கு ஆட்கள் உருவாகுது. யாராக வேணாம் இருக்கலாம். ஸோ அதில் மயங்கிடாதீங்க. இல்லை நீங்கள் மேனிப்புலேட் பண்ண ஆரம்பிக்காதீங்க. இந்த ராகு புதன் காம்பினேஷன் அடுத்தவர்களை மேனிப்புலேட் பண்ண வைக்கும். ஸோ அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஆனால் சனியோட பார்வை வேற கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களை தான் பார்ப்பேன் அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. பேச்சில் கவனம் தேவை. ஓகே, கிளியர். 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் வீடு மாறலாம், இடம் மாறலான்ற மாதிரியான சினாரியோ கிரியேட் ஆகும். நிறைய பேருக்கு உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற விஷயத்த மேற்கொள்வீங்க. நிறைய தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய மாதமா இருக்கு. இந்த நேரத்தில் வரக்கூடிய தசாபதிலாம் பருத்து அந்த ராகுடைய காம்பினேஷன்ல பார்த்தா நிறைய பேருக்கு குலதெய்வத்துடைய ஆசி கிடைக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வீட்டில் விளக்கேற்றது, சாமி கும்பிடுறது, நிறைய முருகனோட கனெக்ட் ஆவீங்க. எதிர்பார்த்துருக்க மாட்டேங்க. திடீர்னு முருகன் கோயில் போயிட்டு முருகன் கோயில் போயிட்டு வரீங்க. அங்கே போனால் உங்களுக்கு ஸ்பெஷல் தரிசனம், அபிஷேகம், ஆராதனை. இந்த தடவை உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு முருகனோடும் சிவனோடும் பயங்கரமான ஒரு லிங்க் கனெக்ட் ஆகும். அது உங்களுடைய வாழ்வியலை வசந்தப்படுத்தும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவை தேவை. நிறைய பேருக்கு கொஞ்சம் வாமிட் சென்சேஷன் எட்டி பார்க்கும். நல்லா தான் இருக்கும், ஒழுங்காக தான் சாப்பிட்றோம், பட் ஸ்டில் கொஞ்சம் வாமிட் சென்சேஷன் எட்டி பார்க்குது. நான் சொன்ன மாதிரி ஒற்றை தலைவலி வர்றது, மைக்ரைன் வர்றது, கொஞ்சம் ஒவ்வாமைன்னு சொல்லுவாங்க. அது ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, அது உடம்பாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஒவ்வாமை எட்டி பார்க்க போகுது. நிறைய பேருக்கு ஸ்கின் அலர்ஜி எப்படி லைட்டாக இருக்கும். ஒருவேளை இருந்தவங்களுக்கு இந்த தடவை மறையறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பேசுகிற மனிதரிடம் கவனம் தேவை. கொடுக்கக்கூடிய நம்பிக்கையில் கவனம் தேவை. டோன்ட் மைண்ட் மேனிப்புலேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இல்லை மேனிப்புலேட் பண்ணுறவங்கள்ட்ட மாட்டாதீங்க. இது ரெண்டும் தப்பிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த தடவை உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உச்சான கும்பத்தில் போய் உட்காரதுக்கான வாழ்வியலை சூரியனும் சரி, சிவனும் சரி, கண்டிப்பாக அவன் புள்ள முருகனும் வரல காத்திருக்கிறார்கள். ஓகே. உத்திர நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? நிறைய பேர் குரங்கு பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேருக்கு உங்களுக்கு இப்போ வீட்டுக்கு முன்னாடியே குரங்கு தெரியும், இல்லை பின்னாடி குரங்கு தெரியும். நீங்கள் போகிற இடத்துல மொபைல் திறந்தா குரங்கு தெரியும். ஏதாவது கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே குரங்கு தெரியும். நிறைய குரங்கோட கனெக்ட் ஆகும். இந்த மனம் அளப்பார மனசு தான், அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த குரங்கு பார்த்தல் என்பது உத்திர நட்சத்திரக்காரர்கள் கண்ணில் படும். அப்படி எப்போ குரங்கு உங்கள் கண்ணில் படுதோ அப்பயே கொஞ்சம் மைண்டை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோங்க. அடுத்தவங்களோட மைண்டை ரீட் பண்ணுறேன்ற பேரில் நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க. எக்ஸ்பெக்டேஷனை அப்படியே அறவா யூஸ்வலி உத்திர நட்சத்திரம் எக்ஸ்பெக்டேஷன்லாம் மோஸ்ட்லி வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் தொலைநோக்கு பார்வை கொண்டவங்க. கோவத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. கோவப்படாமல் இருக்கிறது இந்த தடவை உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வலிமையை கொண்டு வந்து தரும். கோவத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஓகே. முடிஞ்ச அவங்க வீட்டு பக்கத்தில் கூடிய நாகாபரணம் அடைந்து சிவன் கோவிலுக்கு போயிட்டு தேன் கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்க. அதுவே உங்க தேவைகள் எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கி கொடுக்கும். ஸோ உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதம் கொஞ்சம் கவனத்தோடும் கோபத்தை குறைச்சிக்க வேண்டிய நேரமாகவும் தான் இருக்கு. மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. தொட்டதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு, காரிய வெற்றி பலித்தமாகக்கூடிய வாய்ப்பு, நிறைய பார்ட்னர்ஷிப் மூலமா நல்லவைகளாம் தேடி வரக்கூடிய வாய்ப்பு, பண விகிதத்தில் இருந்த தடை விலகுவதற்கான வாய்ப்புன்னு சொல்லி எல்லாமே நல்லதா இருக்கு. கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க போதும்.